ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏந்திரிமா. எழுந்திரீங்க. இல்ல நந்தினி, என்னால முடியல. ஒரு நிமிஷம் கூட இந்த நினைப்பை மனசு விட்டு போக மாட்டேங்குது. கூட பிறந்த அண்ணனா இருந்து தீபாவளி சீர்லாம் கொண்டு வந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்ட நேரத்துல கூட நான் துணையா இல்ல. அவருக்கு நான் துரோகம் பண்ணிருக்கேன். இல்ல விஜி, நீ எந்த துரோகமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. இத பாரு, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா யாரை வச்சு சொல்ல வச்சா நான் நம்புவேன்னு என் தாய்க்குள்ள ஒரு கணக்கை போட்டு எந்த சிச்சுவேஷன்ல ஒன்னு வச்சா நீ போய் சொல்லுவேன்னு ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு வேணும்னே இவனை சிக்க வச்சுட்டு அவங்க விரிச்ச வலையில உங்களை விழ வச்சுட்டாங்க. இதுல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? சொல்ல போனா என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் தேவையில்லாத பிரச்சனை. செய்யாத தப்புக்கு பாவம் இவன் திருட்டு பழியெல்லாம் சுமந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அடி உதெல்லாம் வாங்கி சி இந்த வீட்டுல உள்ளவங்க ஏச்சுக்கு பேச்செல்லாம் தாங்கிக்கிட்டு இதெல்லாம் யாரால? என்னால தானே. என்னாலதான் விஜி. நியாயமா பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை சிக்க வச்சதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா அண்ணா, இப்படி நீங்க சொல்றது உங்க பெருந்தன்மண்ணா. ஐயோ இல்ல விஜி, உன் சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாங்க. யோசிச்சு பாரு, தான் புருஷனோ புள்ளையோ போலீஸ்ல சிக்கிட்டாங்க. இத சொன்னாதான் விடுவேன்னா யார் தான் சொல்ல மாட்டாங்க. அது அப்படிதான் நடக்கும். விஜய், நான் சத்தியமா சொல்றேன், உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, எந்த கோவமும் இல்ல. சரியா? ஓகே, இதுக்கு பயந்துட்டு நீ போன் எடுக்காம பேசாமலாம் இருக்க வேண்டாம். சரியா? ஓகே. டேய் மச்சான், உன்னை போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரொம்ப காயமா இருக்காடா? டேய், ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான்டா. சாரிடா. டேய், ஏன்டா நீ வேற? நானே இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டேன்னு குற்ற உணர்ச்சியில் இருக்கேன். இப்படிலாம் பேசி இன்னும் நீ என்னை அசிங்கப்படுத்தாதடா. உனக்காக நான் இந்த வழியை கூட தாங்கிக்க மாட்டேனா? சத்தியமாக சொல்கிறேன் மச்சான். விஜயை உங்ககிட்ட பேசி பொய் சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த மொத்த பிளானும் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாமலே போச்சுடா. விஜய்க்கும் தெரியாது. திடீர்னு வந்த இடத்துல இதை செஞ்சாதான் விவேக் வெளியே வருவான்னு சொல்லி மிரட்டினதும் வேற வழியே இல்லாமல் அவளும் சொல்லிட்டா. ஒருவேளை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், நிச்சயமாக நான் இதுக்கு ஒத்துந்திருக்கவே மாட்டேன்டா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, திருட்டு பழியை சுமந்துக்கிட்டு நான் ஜெயிலே கடந்தாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு பொய்யை சொல்ல முடியாதுன்னு நின்றுருப்பேன். அந்த சூழ்நிலையில் ஏதோ நடந்துருச்சு மச்சான். ஏய், என்னது? எதுக்கு இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? டேய், நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லலைன்னா நான் நம்பிடுவேன். அப்படியே நீயும் சரி விஜயும் சரி, நீங்க ரெண்டு பேரும் மனசளவுல கூட எனக்கு எந்த கெட்டதும் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், இங்க என் கூட பேய் பிசாசுங்களை வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையில இதெல்லாம் நடந்திருக்குன்னு கூடவா எனக்கு தெரியாது? என்னை பத்தி நீ அப்படியாடா யோசிச்சுட்டு இருக்க? மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ஓகே ஓகே. டேய், ஓகே, ஃபீல் பண்ணாத. நந்தினி, நீயும் அக்காவை மன்னிச்சிட்டல? என்னக்கா நீங்க? உங்க நிலைமை எனக்கு தெரியாதா? சூர்யா சார் கிட்ட போய் அவங்க சொன்னது அப்படியே சொல்லுங்க. நமக்கு விவேக் அண்ணனை வெளியே எடுக்கிறது தான் முக்கியம்னு போய் சொல்ல சொன்னதே நான் தானே. இந்த விளக்கெல்லாம் எனக்கு எதுக்குக்கா? பரவாயில்ல நந்தினி, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இங்க வர்ற வரைக்கும் கூட எப்படி அண்ணன் முகத்துல முழிக்க போறோம்னு ஒரே தயக்கமா தான் வந்தேன். விஜி, இப்ப நிதானத்துக்கு வந்துட்டியா? ஆமாண்ணா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களை எப்படியாச்சு ஒரு தடவையாவது ஒரு பொழுதாவது பார்த்துட மாட்டோமோன்னு அவ துடிச்ச துடிப்பு இருக்கே, இப்ப வரைக்கும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அதே மாதிரிதான் நீங்களும் நந்தினி அதே மாதிரிதான் நீங்க தேடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எல்லா வகையிலையும் சந்தோஷமான ஒத்துமையான ஒரு கணவன் மனைவியா வாழணும். எக்காரணத்து கொண்டும் நீங்க நந்தினியை கைவிட்டுறவே கூடாது. அவளை பிரியணும்னு நினைக்கவே கூடாதுண்ணா.
எதிரிங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கு நம்ம விடவே கூடாதுன்னா நீங்களும் நந்தினியும் 100 வருஷத்துக்கு ஒற்றுமையா நிம்மதியா சந்தோஷமா வாழணும். உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க காலத்துக்கும் நீங்க சேர்ந்து வாழ்றத பார்க்கணும்னா அதுதான் உங்களுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய தண்டனையா இருக்கும். ஆமா விஜி, இனிமே நந்தினி எப்பவும் என் கூட தான் இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. இப்ப நீ என்னமோ சொன்னீங்க, அது ஒவ்வொன்றும் கண்டிப்பா நடக்கும். நீயும் அதை பார்க்க தான் போற. சரிண்ணா, உடம்ப பார்த்துக்கோங்க. நாங்க திரும்ப வரோம். மச்சான் நீ எதை பத்தியும் கொல்லப்படாத மச்சான், உடம்ப பார்த்துக்க. கிளம்புறதெல்லாம் கிளம்பு, ஃபோன் பண்ணா எடு, சரியா? ஓகே, போயிட்டு வா. ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க 2 பேருமே எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க தான், சரியா? ஓகே நந்தினி, நான் போய் அனுப்பிட்டு வரேன். போயிட்டு வரேன் மச்சான். ஓகேடா. வந்துடுடா. வாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஓகேடா.